உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வேலைகள் தான் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில இருந்து மதியம் வரைக்கும் செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்தேன். சடனா வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னதுனால, அந்த டென்ஷன்லயே ஒரு சில வீடியோ நான் எடுக்காமயே விட்டுட்டேன். நெறைய பேரு வீடியோல பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்றீங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா, எனக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கும். 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா, கண்டிப்பா ஞாபகம் இருக்காதுங்க. சரி வாங்க, இந்த வீடியோல என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண விளாக்ல, காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா வீட்ல அங்கங்க ஒரு ஒரு திங்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் காமிச்சிருப்பேன். ஆனா, இன்னைக்கு அப்படி இல்ல. எந்திரிச்ச உடனே இன்னைக்கு கிச்சனுக்கு தாங்க வந்திருக்கேன். இப்ப காலையில ஒரு 5:45 இருக்கும். என் பொண்ணுக்கு இங்கிருந்து ஒரு 6:45க்கெல்லாம் கிளம்பணும். அதனால முதல் வேலையா கிச்சனுக்கு வந்துட்டேன். முதல்ல கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டேன். நைட்டே காலிஃப்ளவர் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் கெட்டில்ல தண்ணி புடிச்சியும் வச்சுட்டேன். ஹால்ல என் பையன் படுத்துட்டு இருந்தான். அதனால ஹால்ல லைட் போடல. கொஞ்சமா அரிசி எடுத்து சாப்பாட்டுக்காக அரிசியும் ஊற வச்சு விட்டுட்டேன். ஈவினிங் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. நானு, என் பொண்ணு, என் பையன் 3 பேருமே போலான்னு இருக்கோம். அதனால நைட்டு சமைக்க தேவையில்ல. காலையிலேயே சமையல் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். அந்த சாம்பாரை காலையில தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மதியம் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர், நீங்க எந்த பிராண்ட் துவரம் பருப்பு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வாங்குறது பாக்யலட்சுமி அப்படிங்கிற பிராண்டு தாங்க. இது இல்லன்னா சிவலிங்கா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும். அதுதான் வாங்குவேன். நெறைய பருப்பு வாங்கி பார்த்துட்டேன். அந்த பருப்பெல்லாம் என்னமோ தெரியல, வேக வச்சு சாம்பார் வச்ச உடனே ரொம்ப கொழ கொழன்னு ஆகுற மாரி தெரிஞ்சுது. இந்த 2 பிராண்ட் மட்டும் தான், பருப்பும் நல்லா இருக்கு, சாம்பார் வச்சா சாம்பாரும் சூப்பரா இருக்குங்க. கெட்டில்ல நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இத ஒரு பாத்திரத்துல அப்படியே ஊத்திட்டு, கொஞ்சமா உப்பும் போட்டுட்டு, காலிஃப்ளவர போட்டு அப்படியே விட்டுட்டேன். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில போட்ட பிறகு தான் ஞாபகம் வருது, ஐயோ! ஆயில் இல்லையே அப்படின்னு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட எண்ணெய் இருந்தது. ஆனா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்றதுக்கு என்கிட்ட எண்ணெய் இல்ல. இப்ப காலையில ஒரு 6 மணி இருக்கும். ஜெப்டோலயாச்சும் ஆர்டர் போடு அப்படின்னு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். முன்னெல்லாம் ₹100க்கு ஆர்டர் பண்ணாலே ஃப்ரீ டெலிவரி இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து ₹300க்கு ஆர்டர் போட்டா தான் ஃப்ரீ டெலிவரின்னு இருந்தது. அதனால வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு பக்கம் குக்கர்ல துவரம் பருப்பு போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் பர்னர்ல கெட்டில்ல சூடு பண்ண தண்ணிய ஊத்தி விட்டுட்டு, சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பவுடரும் போட்டுட்டேன். கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி இது எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்து விட்டாச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயத்த உரிச்சு அது கூடவே சேர்த்து விட்டுட்டேன். காலிஃப்ளவருக்கு எண்ணெய் இல்ல அப்படிங்கிறதுனால கீரை பொரியல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து சபக்கி சொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இத நெறைய பேரு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. காலிஃப்ளவருக்கு எண்ணெய் இல்ல அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். கீரைய அப்படியே தண்ணீல போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும்னு விட்டுட்டேன். இந்த பக்கம் காயும் வெந்துருச்சு, அந்த பக்கத்துல பருப்பும் வெந்துருச்சு. வெந்த காய அப்படியே குக்கர்ல எடுத்து ஊத்திட்டு, இதே பாத்திரத்துல அப்படியே தாளிக்கிறதுக்கும் வச்சுட்டேன். கொஞ்சமா எண்ணெய், கடுகு, பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உரிச்சு வச்ச சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் இருந்தது. அந்த சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு குக்கர்ல வச்சிருந்த சாம்பாரை எடுத்து அதிலேயே ஊத்தி விட்டாச்சு. சாம்பார்ல ஒரே ஒரு 4 பீஸ் மாங்காய் தான் போட்டிருந்தேன். அதனால கொஞ்சமா குழம்புக்கு புளியும் கரைச்சி ஊத்திட்டேன். குழம்பு கொதிச்ச பிறகு கடைசியா கொத்தமல்லியும் தூவி விட்டாச்சுங்க. குக்கர் காலியான உடனே உள்ள அலசிட்டு அப்படியே ஊற வச்சிருந்த அரிசியை வாஷ் பண்ணி போட்டுட்டேன். நெறைய பேரு குக்கர்ல வைக்கிற சாதத்துக்கு எப்படி மெஷர்மென்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 1க்கு 2 வைப்பேங்க. அரிசி கொஞ்சமா இருந்தா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட வைப்பேன். அரிசிய ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா கழுவி தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு, அதுக்கப்புறமா தான் தண்ணியே அளந்து ஊத்துவேன். நெறைய சாதம் வைக்கும்போது கரெக்ட்டான மெஷர்மென்ட் பண்ணாலே போதும். ஆனா கொஞ்சமா சாதம் வைக்கிறப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதே மாதிரி ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ராவும் வைக்கணும். குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நான் வந்து கீரைய அலசி வச்சிருந்தேன். அத அப்படியே பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெங்களூருக்கு நான் முதல்ல வந்தப்ப இந்த கீரையோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. இந்த கீரை எப்படி தான் இங்க இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு நெனச்சேன். போக போக இந்த கீரையோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே மாதிரி பொரியல் செஞ்சாலும் என் பசங்க சூப்பரா இந்த பொரியலை சாப்பிட்டுருவாங்க. கீரை தாளிக்கிறதுக்காக வெங்காயம் 1 பெருசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா பூண்டும் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். கடுகு, காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கும் போதே கீரைக்கு தேவையான மஞ்சள் பொடியும் கொஞ்சமா சேர்த்து விட்டாச்சு. இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் தோசை தவா வச்சு அப்படியே தோசை மாவும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்.
7 மணிக்கு இங்கேருந்து காலேஜுக்கு கிளம்பணும்னா போதும், கிச்சன்ல வந்து நின்னுட்டேன்னா, இந்த பக்கம், அந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாலும், கரெக்ட்டான டைமுக்கு என்னால காலேஜுக்கு அனுப்ப முடியாதுங்க. வெங்காயம் வதங்குன பிறகு பொடியா கட் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்து விட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுட்டேன். இந்த கீரையில தண்ணி அதிகமா விடாது அப்படிங்கிறதுனால, கொஞ்சமா லைட்டா தண்ணிய போட்டுட்டு, அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். நானும் கீரைய மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன். அவசரத்துக்கு ஏத்தா மாதிரி என்னோட சமையல செஞ்சுருவேங்க. கீரை வெந்துட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு பக்கம் தோசையும் ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். 2 தோசை தான் அவ சாப்பிட்டு கிளம்பிட்டாள்னா, மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நானும் என் பையனும் சாப்பிட போறோம். என்னோட வீட்ல தோசைக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி, நான் வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். நெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர், "நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஸ்லிப்பர பத்தி சொல்லுங்க" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா குதிகால் வலி இருக்குங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே காலு கீழ வச்சா போதும், அந்த அளவுக்கு உயிர் போற மாதிரி வலிக்கும். நடந்துகிட்டே இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. உட்கார்ந்து எந்திரிக்கும்போது தான் அதிகமான வலி தெரியும். இந்த கால் வலிக்காக நான் டாக்டர் கிட்ட போனப்ப தான் எனக்கு இந்த ஸ்லிப்பரே எழுதி குடுத்தாங்க. மெடிக்கல் ஷாப்ல வாங்குனது தான். கன்டினியூஸா இந்த ஸ்லிப்பர போட்ட பிறகு எனக்கு கால் வலியே இல்லங்க. சுத்தமா போயிடுச்சு. ஆனா, இப்ப இந்த ஸ்லிப்பர் இல்லாம என்னால எந்த வேலையுமே செய்ய முடியறது இல்லங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லிப்பர் போடாம கிச்சன்ல நின்னுட்டு நான் சமையல் பண்ணேன்னா, கால் வலி வர ஆரம்பிச்சுருது. அதனால தான் கன்டினியூஸா இந்த ஸ்லிப்பர நான் கால்ல போட்டுட்டு இருக்கேன். ஒரு 1 மணி நேரம் கிச்சன்ல கன்டினியூஸா நின்னு சமையல் பண்ணாலும் சரி, ஒரு நாள் முழுக்க வீட்ல ஓடாடி வேலை செஞ்சாலும் சரி, இந்த ஸ்லிப்பர் கன்டினியூஸா நான் போடுறதுனால அந்த அளவுக்கு கால் வலிங்கிறதே எனக்கு வர்றதில்ல. ரைஸ் வந்து ரொம்ப சூடா இருந்தது. அதனால கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். கீரை நல்லா வெந்திருந்தது. ஒரு கப்ல ஒரு 4 முட்டைய உடைச்சு ஊத்திக்கிட்டு, அந்த முட்டைய எடுத்து கீரையில ஊத்தி விட்டுட்டேன். சும்மா லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டேன். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஒரேடியா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, முட்டை இருக்கிற இடமே தெரியாம போயிடுங்க. டெய்லி கீரை செஞ்சேன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கீரையே இப்படி முட்டை போட்டு செஞ்சேன்னா கண்டிப்பா என் பசங்க கொஞ்சம் கூட வீணாக்க மாட்டாங்க. சூப்பரா சாப்பிட்டுருவாங்கங்க. சாதம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்க சாதம் எந்த அளவுக்கு பளபளன்னு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வந்திருக்குன்னு. அரிசி ரொம்ப புது அரிசியா இருந்தா கூட கஞ்சி கட்டும். ரொம்ப பழைய அரிசியா இருந்தா உதிரு உதிரா வரும். ஆனா டேஸ்ட் இருக்காது. எப்பவுமே அரிசி வாங்கும்போது ரொம்ப பழைய அரிசியாவும் இருக்கக்கூடாது, புது அரிசியாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி சாம்பார், பொரியல், ரைஸ்ன்னு குடுக்கறது எப்பாச்சும் ஒரு டைம் தான் குடுப்பேன். மத்த நாள்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ், கர்ட் ரைஸ், டொமேட்டோ பாத்து, வெஜிடபிள் புலாவு, புளியோகரை, தேங்காய் சாதம் இந்த மாதிரி சாதம் தாங்க அவ நெறைய விரும்பியே சாப்பிடுவா. இன்னைக்கு இந்த கீரை பொரியல் இருக்கிறதுனால சூப்பரா சாப்ட்டுருவா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்பவுமே சாப்பாட நான் பாக்ஸ்ல போட்டேன்னா, கொண்டு வந்து இந்த மாதிரி டேபிள் மேல வச்சுருவேன். அவ மூடி பேக்ல வச்சுட்டு போயிடுவா. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பாக்ஸே கொண்டு போல, டைனிங் டேபிள் மேலயே வச்சுட்டு போயிட்டா. கரெக்ட்டா 7 மணிக்குள்ள அவளுக்கு தேவையானது எல்லாமே முடிச்சுட்டேன். அவளும் காலேஜுக்கு கிளம்பிட்டா. காலேஜுக்கு டூ வீலர் கொண்டு போறதுனால கம்பல்சரியா தலைக்கு இந்த மாதிரி துணிய கட்டிடுவா. அதுக்கு மேல தான் ஹெல்மெட்டே போடுவா. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்க ஒரு 5 வயசா இருக்கும்போது நம்ம டிஃபன் கட்ட ஆரம்பிக்கிறது. அவங்க கல்யாணம் ஆகி போற வரைக்குமே நமக்கு அந்த டிஃபன் கட்டுற வேலை ஓயறதே கிடையாது. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சமைக்கலாம்? லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன குடுக்கலாம்? அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே தலையில இருக்கிற பாதி முடி இதனாலேயே கொட்டி போதுங்க. அவ கிளம்பி போன உடனே அப்படியே பாத்திரம் தைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஈவினிங் ஃபங்ஷனுக்கு போட்டுட்டு போற சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸு. அதையுமே கொஞ்சம் தைக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 20 இயர்ஸா ஒரே டெய்லர் கிட்ட தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளா அவங்க கிட்ட தச்ச ப்ளவுஸ் எல்லாமே ஷோல்டர் கழட்டிக்கிட்டு வருதுங்க. அதனால இப்போ ஒரு 6 மாசமா டெய்லர சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இப்ப இருக்கிற டெய்லர் கொஞ்சம் நல்லாவே செட் ஆயிருக்காங்க. அதனால பழைய சில்க் சாரி எல்லாம் இருக்கு. அந்த சாரிக்கு எல்லாமே ப்ளவுஸ் எடுத்துட்டேன்னா, அதையும் தைக்கலான்னு இருக்கேன். பாத்திரம் தேய்ச்சு முடிச்சுட்டு, அப்படியே எனக்கும் என் பையனுக்கும் தோசை செய்ய வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போடுற ஸ்லிப்பர் வந்து அறுந்து போச்சுங்க. வாங்குறதுக்கு டைம் இல்ல. ஈவினிங்கும் ஃபங்ஷன் போனோம். நாளைக்கு வாங்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு வெறும் காலோட தான் காலையில 6 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் நின்னுக்கிட்டே வேலை செஞ்சதுனால, இன்னைக்கு கால் வலி வந்துருச்சு. தோசை செஞ்சுட்டு இருக்கும்போதே, எப்ப போய் பெட்ல படுக்கலாமோ அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கால் வலி. தோசை செஞ்சு முடிச்சுட்டு, அப்படியே போய் படுத்தவ தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கால் வலி போகவே இல்ல. அந்த வலியிலேயே அப்படியே தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு தான் நான் கண்ணே முழிச்சேன். நான் முழிச்ச உடனே என் பையன் எனக்கு வந்து டீ போட்டு குடுத்துட்டான். அந்த டீய குடிச்ச பிறகு தாங்க கொஞ்சம் எனக்கு உடம்பே சுமாராச்சு. சரி காலையில தான் சமைச்சுட்டோம். இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். டீ குடிச்சிட்டு கிச்சன்ல இருந்த பாத்திரத்த எல்லாத்தையுமே கொண்டு போய் வெளிய போட்டுட்டேன். சிம்னியோட மெஷ கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி ஸ்டவ் டீப் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இத பண்ணிடலாம் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சேங்க.
இந்த ஸ்டவ்ல இருக்கிற பர்னரு, அதே மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே கேஸ்ட் அயர்ன்ல இருக்கும். ஸ்டாண்டுல நெறைய எண்ணெய் புடிச்சிருந்தது. அதனால அத அப்படியே கத்தியில லைட்டா சொரண்டி எடுத்தேன். என்னதான் வாஷ் பண்ணாலும் இதுல இருக்கிறது போறதில்ல. இதுல இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே இப்படி கத்தியில சொரண்டி எடுத்தா தாங்க கிளீனா வருது. கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருவேன். இந்த ஸ்டாண்டு அந்த அளவுக்கு துரு பிடிக்கல. ஆனா இதுல இருக்கிற பர்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா துரு பிடிச்சு போயிடுது. அப்படிதான் துரு பிடிச்சு ஒரு பர்னரே எனக்கு போயிடுச்சு. இந்த முறை ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தப்ப மார்க்கெட்ல இப்படியே தேடி புடிச்சு இதுக்கு பர்னர் பிராஸ்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப சென்டர் பர்னருக்கு பர்னரும் இருக்கு. அதே மாதிரி அது நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுது. இன்னொரு பர்னருக்கு ஆட்டோ இக்னிஷன் வேலை செய்யாம இருந்தது. அதையுமே கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து வர வச்சு அதையுமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஸ்டவ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. மிச்சம் இருக்கிற 2 பர்னருமே கேஸ்ட் அயர்ன் தான். அது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே தின் ஆகிக்கிட்டே வருதுங்க. நீங்க புதுசா ஸ்டவ் வாங்குறீங்கன்னா, பர்னர் வந்து கேஸ்ட் அயர்ன்ல இருந்தா தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. இப்ப எலிக்கால்ல நான் வந்து லேட்டஸ்ட்டா ஸ்டவ் பாக்க போனப்ப, எந்த ஸ்டவ்வுக்குமே இப்பலாம் கேஸ்ட் அயர்ன்ல பர்னர் வரலன்னு சொன்னாங்க. ஆனா நான் வாங்குறப்ப இத பத்தி எனக்கு தெரியல. ஒரு 4 வருஷம் கழிச்ச பிறகு தான் இத பத்தியே எனக்கு தெரிஞ்சது. பர்னர் சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாமே லைட்டா கம்பி நார் வச்சு தேய்ச்சேன். இப்படி கம்பி நார் வச்சு தேய்ச்சா தாங்க இந்த இடத்துலயே கிளீன் ஆகுது. கம்மிங் டியூஸ்டே நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வீடியோ போட்டுறேன். தர்ஸ்டே வந்து நான் சாஃப்ட்னர் பத்தின வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். சாஃப்ட்னர் ரீசார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசத்துக்கு தண்ணி சாஃப்ட்டா வரும். 1 1/2 மாசம் ஆயிடுச்சுனாலே தண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போதே தெரியும். தண்ணி சாஃப்ட்டா இருக்காது. இப்ப அப்படிதான் எனக்கு வந்து தண்ணி சாஃப்ட்டாவே இல்ல. கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த வீடியோவும் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி எந்த சாஃப்ட்னர் நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் சாஃப்ட்னர் ரீசார்ஜ் பண்றவர்கிட்ட விசாரிச்சுட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு சடன்னா ஒரு ஃபோனுங்க. ஈவினிங் நான் ஃபங்ஷனுக்கு ஒரு 6 மணிக்கு தான் கிளம்ப போறேன். வீட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஒசூர்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களும் இந்த ஃபங்ஷனுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வீட்டுக்கு ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கால் வலி அப்படிங்கிறதுனால பாதி வேலை அப்படியே செய்யாம விட்டுட்டேன். அவங்க ஃபோன் பண்ணி முடிச்ச உடனே பாத்ரூம்ல இருக்கிற கம்மோடு, பாத்ரூம் எல்லாமே வாஷ் பண்ணி விட்டேன். அதே மாதிரி சோஃபா மேல இருக்கிற குஷன் கவர் எல்லாமே மாத்தி விட்டுட்டேன். அவங்க வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல இருந்துச்சே தவிர, இதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. ஓரளவுக்கு சமையல் வேலை முடிஞ்சிருந்தது. பாத்திரம் கழுவுற வேலையும் முடிஞ்சிருந்தது. ஸ்டவ்வும் கிளீன் ஆயிடுச்சு. சிம்னியும் கிளீன் ஆயிடுச்சு. பாத்ரூம் கிளீனிங் வேலை மட்டும் தான் இருந்தது. அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன். அப்படி இல்லன்னா, மொத்தத்தையும் ஒரேடியா செஞ்சிருக்கணும்னா, என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நீங்களே பாருங்க. இதுக்கு தாங்க உடம்பு நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, எந்த வேலைன்னாலும் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஏன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மட்டும் இல்லைங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஸ்டவ் வேலை ஆயிடுச்சு. இப்ப சிம்னி கிளீன் பண்ற வேலை தாங்க. சிம்னி வாஷ் பண்றதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு டப்பு வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்குறதுக்கே மறந்து போயிடுறேன். என் பையன் என்னென்னமோ வாங்குறீங்க, இதுக்கு ஒரு டப்பு வாங்கக்கூடாதா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தான். கெட்டில்ல சுடு தண்ணி வச்சு இந்த பக்கெட்ல கொண்டு வந்து ஊத்துனேன். 1/2 பக்கெட் தண்ணி ஊத்துனா தான் இந்த சிம்னியோட மெஷ்ஷே நனையும் போல இருக்குங்க. கடைசியா ரவுண்டா ஒரு டப் இருந்தது. அந்த டப்பு கொண்டாந்து வச்சு மெஷ் அதுல போட்டு தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். இதுலயுமே எனக்கு முழுசா நனையவே இல்ல. பக்கத்திலேயே உட்கார்ந்து கையிலேயே அசக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படியும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு இதுல இருக்கிற பிசுக்கு போக போறதில்ல. போற வரைக்கும் போகட்டும். அடுத்த முறை வாஷ் பண்றதுக்குள்ள கண்டிப்பா நான் அந்த டப்பு வாங்கிட போறேங்க. டிமார்ட்ல ரவுண்ட் டப்பு கிடைக்குது. ஆனா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற டப்பு கிடைக்கிறதில்ல. வாங்குனா ஒண்ணு ஆன்லைன்ல வாங்கணும். அப்படி இல்லன்னா இங்க பெங்களூர்ல சிக்பேட்ல போய் வாங்குனா கிடைக்கும். ஒரே ஒரு 5 நிமிஷம் வேலை. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் இந்த வேலையே எனக்கு இழுத்துருச்சுங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த மெஷ் கிளீன் பண்றதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற அந்த டப் புக் பண்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலைங்க. காலையில சுடு தண்ணீல ஊற வச்ச காலிஃப்ளவர் அப்படியே இருந்தது. கால் வலின்னு போய் படுத்துட்டேன். சிம்னி கிளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த காலிஃப்ளவர பார்த்தேன். காலையில இருந்து தண்ணீலயே ஊறிக்கிட்டு இருந்ததுனால லைட்டா கலரும் சேஞ்ச் ஆயிருந்தது. தண்ணீல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வைக்கலான்னு எடுத்து போட்டுட்டு இருக்கேங்க. கொஞ்சமா சில்லி பவுடர், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா கூட போடலாம். ஆனா நான் இன்னைக்கு போடல. ஏன்னா ரொம்ப அவசர அவசரமா இன்னைக்கு வேலையே செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு ரெடி ஆகும்போது நான் எப்படி சிம்பிளான மேக்கப் பண்றேன். அதே மாதிரி என்ன சாரி கட்டிக்கிட்டு போறேன். அப்படிங்கிற வீடியோ எல்லாத்தையுமே எடுக்கணும்னு நெனச்சேன். எதுவுமே என்னால எடுக்க முடியாம போயிடுச்சுங்க. கெஸ்ட் வந்து ரொம்ப நேரம்லாம் இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்தாங்க. அவங்க போன பிறகு அவசர அவசரமா ஃபங்ஷனுக்கு ரெடி ஆனதுனால நான் வந்து வீடியோவே எடுக்கல. காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்படியே துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்காம இருந்தது. அந்த துணி எல்லாமே போய் மடிச்சு வச்சேன். சரி இன்னைக்கு 5 கியூட்டான சிஸ்டருங்களோட பேர நான் சொல்லப் போறேன். சித்ரா, பிரியதர்ஷினி, மகேஸ்வரி, சுபா, லக்ஷ்மி முரளி.
ஹாய் டியர், நீங்க 5 பேரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சூப்பரா இருக்கேன். டெய்லி உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க 5 பேரும் எப்படி இருக்கீங்க? அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டு வந்துருவாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு அவங்க வந்து போன பிறகு ஃபங்ஷனுக்கு ரெடியாகி கிளம்ப போறேன். ஃபங்ஷனுக்கு ஆட்டோல தான் கிளம்பி போணும். என் பொண்ணு என்னோட ஃபேஸ காமிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் காமிக்கல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.